வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பை, அன்டில், பை த டைம் அப்படின்னு மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய, சில சமயங்களில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு வித்தியாசம் கொஞ்சம் இருக்குது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சென்டென்சஸில் எதை எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நாம் இன்னைக்கு உதாரணங்களோட பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பை அப்படின்னா நாட் later than. I will complete the work by Sunday அப்படின்னா நான் சண்டே இல்லை அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிருவேன். அதாவது சண்டே தாண்டி அந்த வேலை நடக்காது, சரியா? அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பை அதை பயன்படுத்துவோம். until என்பது to say how long a situation continues. ஒரு செயல் அல்லது ஒரு நிலை எவ்வளவு காலம் நீடிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது. அதாவது I worked until 8 PM last night அப்படின்னா நேற்று இரவு நான் 8 மணி வரை வேலை செய்தேன். அதாவது அது வரை, அந்த காலம் வரை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த until பயன்படுத்துவோம். By the time எதுக்கு பயன்படுத்துவோம்? We say by the time something happens. அதாவது அதற்குள், ஒரு காலநிலைக்குள். By the time we reach, the shop would be closed. நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடை மூடிடும். ஸோ நம்ம போகிற வேலைக்கு, நம்ம போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த by the time அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம், ஈஸியாக புரியும் நமக்கு. by அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை பார்ப்போம். I sent the documents today, so they should arrive by Monday. அதாவது இன்று நான் டாக்குமெண்ட்ஸை அனுப்பிட்டேன். அது உன் கைக்கு எப்போ கிடைக்கும்? மண்டே கிடைச்சிரும் உனக்கு. ஸோ அப்படின்னா மண்டேக்கு மேலே காலம் எடுத்துக்காது. மண்டேக்குள்ளே உனக்கு கிடைச்சிரும், இல்லை மண்டேவே உனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஆன் ஆர் பிஃபோர் மண்டே, நாட் லேட்டர் தென் மண்டே. திங்கக்கிழமையோ அதற்கு முன்னாடியோ அப்படிங்கிறதுக்காக இங்கே பை பயன்படுத்தியிருக்கோம் நம்ம. அடுத்த எக்ஸாம்பிள். We'd better hurry. We have to be home by 5 o'clock. We'd better hurry அப்படின்னா let's hurry. நம்ம ஹரி பண்ணுறது, அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் அவசரம் காட்டுறது நல்லது. ஏன்னா நம்ம 5 மணிக்கு வீட்டுக்கு போய் சேரணும். We have to be home by 5 o'clock அப்படின்னா 5 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 மணி தாண்டி நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக we have to be home by 5 o'clock அப்படின்னு எழுதியிருக்கேன். At or before 5 o'clock, not later than 5 o'clock. Where's Sarah? She should be here by now. சாரா எங்கே? இந்நேரத்துக்கு அவங்க இங்கே இருக்கணுமே அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க இங்கே இருக்கணுமே. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா she should be here by now. முன்னாடி எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம்னா பை அப்படிங்கிறத ஒரு ஃபியூச்சருக்கு பயன்படுத்தியிருக்கேன் பாருங்க. they should arrive by Monday அப்படின்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு மண்டே சேரும். வீட்டுக்கு எப்போ போனோம்? 5 மணிக்கு போனோம். ஸோ எதிர்காலத்தை பற்றி குறிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன் போன எக்ஸாம்பிள்ஸில். இந்த எக்ஸாம்பிளில் now she should be here by now அப்படின்னா இப்போ அவங்க இங்கே இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. இதுவும் ஒரு காலத்தை குறிக்கிறது தானே. அதனால தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். now or before now, she should already be here. அதாவது ஏற்கனவே அவங்க வந்திருக்கணும், இல்லைனா இப்போ அவங்க இங்கே இருக்கணும். அதான் ஒருத்தர் இன்னும் காணமே அப்படின்னு தேடுறதுக்காக இப்படி நாம் எழுதலாம். அடுத்தது until அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். Joe will be away until Monday. Joe அவுட் ஆஃப் ஆஃபீஸ் இல்லை லீவு, மண்டே வரைக்கும் அவர் away. ஸோ மண்டேக்கு அப்புறமா ஒரு வேலைக்கு வரலாம், கரெக்டா? ஸோ யாராவது கேட்டாங்கன்னா எங்கப்பா ஜோ ஆளை காணும் அப்படின்னா ஜோ வில் பி அவே until Monday. மண்டே வரைக்கும் அவரை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ he will be back on Monday. திங்கக்கிழமை அவரை நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா he will be back on Monday. அடுத்தது I'll be working until 11:30. நான் 11:30 வரைக்கும் வேலை செய்வேன். ஸோ I'll stop working at 11:30. அப்படின்னா என்ன? நான் 11:30 வரைக்கும் வேலை செய்வேன் அப்படின்னா அதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரை, அந்த காலம் வரை அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இங்கே until பயன்படுத்தியிருக்கோம். By the time, it's too late to go to the bank now. By the time we get there, it'll be closed. வங்கி செல்வதற்கு இது ரொம்ப தாமதமான காலம். நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அதை மூடிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை த டைம் we get there, நாம் போய் சேர்றதுக்குள்ள, நாம் அங்கே போகிறதுக்குள்ள அதை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பை த டைம் என்பதை பயன்படுத்தலாம். You'll need plenty of time at the airport. By the time you check in and go through the security, it'll be time for your flight. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், ஆனால் இதில் எப்படி நல்லா அந்த பை த டைம்ங்கிறது பொருந்தது பாருங்கள். You will need plenty of time at the airport. விமான நிலையத்தில் உனக்கு போதுமான நேரம் இருக்கணும். By the time you check in and go through the security, it'll be time for your flight.
ஏன் சொல்கிறேன்னா, நீ வந்து செக்யூரிட்டிலாம் முடிச்சுட்டு, செக்இன் முடிச்சுட்டு, செக்யூரிட்டி முடிச்சுட்டு போகிற வேலைக்கு உனக்கு ஃப்ளைட்டில் வந்து ஏறுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ பை த டைம் யூ செக் இன் அண்ட் கோ த்ரூ த செக்யூரிட்டி அப்படின்னா வந்து செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி முடிச்சுட்டு போகிற வேலை அதுக்குள்ளே வந்து உனக்கு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து நீ வந்து முன்னாடியே ஏர்போர்ட் போயிடுறது நல்லது. Hurry up! By the time we get to the cinema, the film will already have started. இந்த சென்டென்ஸ் படிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா the film will already have started அப்படின்னு எழுதியிருக்கேன். அது வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? The film will have already started அப்படின்னு எழுதலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், hurry up பக்கத்தில். அப்படின்னா வந்து அந்த வந்து எக்ஸ்பிரஷனை காட்டுறதுக்காக hurry up, வேகமாக, சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டுக்காக வந்து hurry up அப்படின்னு. இப்போ நம்ம எழுத்து வடிவத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு தான் இந்த hurry up அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் போடும்போது நாம் ஒருத்தரை பார்த்து அந்த ரஷ் பண்ணுற அந்த ஒரு எம்ஃபசைஸ், அந்த முக்கியத்துவம், அந்த அழுத்தத்தை உணர்த்துவதற்காக அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இதுக்கு அர்த்தம் என்ன? சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம அங்கே சினிமாவுக்கு போகிறதுக்குள்ளே அந்த படம் ஏற்கனவே வந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம். பை த டைம் we get to the cinema, நம்ம சினிமா தியேட்டர் போகிறதுக்குள்ளே, போகிற வேலைக்கு ஏற்கனவே வந்து படம் ஆரம்பிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் இது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இதே மாதிரி உங்களோட சென்டென்சஸில் இந்த 3 வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்திட்டு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.